ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவ் பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஆக்டிவ் பேப்பர்ஸில் எப்படி வந்து நம்ம அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ எல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாதிரி எல்லோரும் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்திருக்கு, கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ், இது எப்படி நம்ம படித்து அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இது எலெக்டிவ் பேப்பர்னால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் ரிலேட்டடாக இருக்கிறது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அந்த சப்ஜெக்ட்டில் வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா கண்டிப்பாக அது வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், கேரக்டரிஸ்டிக், அதே மாதிரி ஒர்க்கிங் பிரின்சிபல்னு வர எல்லா டாபிக்குமே கண்டிப்பாக எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த இது படித்தாலும் சரி, அதுவும் முக்கியமாக நீங்கள் ப்ரொஃபஷனலிட்டி படிக்கிறப்போ மேக்ஸிமம் மெஜாரிட்டி நீங்கள் கம்மியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறப்பவே வந்து அடிஷனல் நிறையா படிக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட டெஃபினிஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். அதோட எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் கரண்ட்டில் அந்த கொஸ்டின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறையா வந்து நீங்கள் படிப்பீங்க. அப்படிங்கிறப்போ அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கிற பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறப்போ அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டிஃபரன்ஷியேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் படிக்கிறப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ, எந்த யூனிட் உங்களுக்கு தெரியுமோ அதுலேருந்து வந்து கவர் பண்ண பாருங்கள். மெஜாரிட்டியாக வந்து ரிவர்ஸ்லேருந்து போக பாருங்கள். 5th யூனிட் 4th யூனிட் அப்படி போக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் படிச்சிருக்கனால லாஸ்ட்லேருந்து கவர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. எக்ஸாம் டைம் அப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் கம்மியாக இருக்கப்போ அந்த டைமில் நீங்கள் தான் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் ரிவர்ஸ்லேருந்து போங்க. இல்லாட்டி வந்து ஒரு 4th யூனிட் 3rd யூனிட் அந்த மாதிரி உள்ளேருந்து படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லாம் நல்லாவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த யூனிட் கவர் ஆகலையோ அதை படிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்ஸ்னால் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லா ஸ்டேஷனரிஸுமே எடுத்து வச்சுருங்க. ஸோ முக்கியமாக ஹால் டிக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாமில் கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண தான் கரெக்டாக தெரியாது. ஸோ அதான் நான் சொல்கிறேன். அதாவது எப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி அதோட டெஃபினிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். முடிஞ்சாலும் பேராகிராஃபாக வளவலன்னு எழுதாமல் அதை பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவங்களே பர்டிகுலராக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா அதை டிஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் போட்டு காமிச்சா பெஸ்ட்டு. அதே மாதிரி அதை டிஃபரன்ஸ் பண்ணுறவர் நிப்பாட்டாமல் அடுத்து அதை கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ்லாம் நீங்களாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் நல்லா எழுதிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதை வந்து இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதுவோம் அப்படின்னு தெரியலனா, ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வரப்பாருங்க. அதுக்குரிய இடத்த கரெக்டாக விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இதில் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு மறக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட்டில் 10 டாபிக் 15 டாபிக் இருந்தாலும் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ மிஞ்சி போனால் 15 மார்க்கில் ஒன்று வரும், 2 மார்க்கில் ஒன்று வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 இல்லை 5 கொஸ்டின் தான் வரும். நீங்கள் அந்த 15 கொஸ்டினுமே கண்டிப்பாக படிக்கணும் இல்லை, ஆனால் அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் கான்செப்ட் ரிலேட்டட் எல்லாமே பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தெரிஞ்சதை அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கான்செப்டாக இருந்தாலும் சரி, தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கறதுல அப்படியே மைண்டில் ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஸோ எல்லா கான்செப்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் போகணும். ஸோ அது சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து எல்லா கான்செப்டும் இதுனா என்ன அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபோட கான்செப்ட், செகண்ட் ஹாஃபோட கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட் ஓவராலாக இருக்குது அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 11 ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் மேக்ஸிமம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்னா அதான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அதோட கான்செப்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியலனா நீங்கள் அதை வச்சு எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொடுக்குற கண்டென்ட்டை அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் அதை கரெக்டாக வந்து ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு பிளாக் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பென்சில் அண்டர்லைன் பண்ணி கூட காட்டலாம். ஸோ எல்லா கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை கரெக்டாக முடிச்சிருங்க, கோடு போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்அப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் ரீசெக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது, நான் திரும்பி செக் பண்ணி போர் அடிக்க விரும்பல அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பி போய் நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எலெக்டிவ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 3 கிரெடிட் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாகவும் இருக்காங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரில் இருந்தால் அதையும் கண்டிப்பாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியாக இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம்.
ஸோ இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். படிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக நோட்ஸ் எடுத்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இருக்கிறதே சின்னதாக இருந்தாலும் அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டுமாச்சு எடுத்து ஒரு 4 பாயிண்ட்டை பிரித்து அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுதி படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா மனப்பாடமாக இருக்கும். நீங்கள் புக்ஸை பார்க்குறத விட அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் எழுதி வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ இந்த எக்ஸாம் ஒரு கேம் மாதிரி விளாடுங்க. ஸோ அதாவது ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு, அதோட செட்டிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுன்னா ஈஸியாக பூந்து விளாண்டுறீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எதெல்லாம் கேட்பாங்க, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது, அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கேமை நீங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் கேமை கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.